அதிகாரத்தின் நிழலில் மௌனிக்கப்படும் சாட்சிகள். ஏர்பஸ் ஊழல் முதல் திரைசேரி பிணைமுறி வரையாக இலங்கையின் அரச இயந்திரத்தில் ஊழல் என்பது ஒரு புற்றுநோயாக படர்ந்துள்ள நிலையில் அந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய முக்கிய சாட்சிகள் அல்லது குற்றவாளிகள் விசாரணை இறுக்கமடையும் பொழுது மரணமடைவது ஒரு அரசியல் கலாச்சாரமாக உருவெடுத்துள்ளது. கபில சந்திரசேனவின் மரணம் இதற்கு முன்னர் நிகழ்ந்த மத்திய வங்கி பிணைமுறி மற்றும் ஏனைய நிதி மோசடிகளின் நினைவுகளையும் மீட்டியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன ஏர்பஸ் கொள்வனவில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டவர். அவரை மீண்டும் கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட அடுத்த நாளே அவர் கொல்லுப்பட்டியில் உள்ள வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றது. இந்த ஊழலின் பின்னணியில் உள்ள மிகப்பெரிய மனிதர்களை சந்திரசேன தனது வாக்குமூலங்கள் மூலம் அம்பலப்படுத்த கூடும் என்ற அச்சம் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஒரு பிரதான சந்தேக நபர் மரணமடையும் பொழுது அந்த வழக்கின் பல ரகசியங்கள் அவருடைய புதைக்கப்படுகின்றன. இது சட்ட ரீதியாக அந்த ஊழலின் உண்மையான மூளைகளை பாதுகாக்க உதவுகின்றது. இலங்கை விமான சேவை வரலாற்றின் மிக பெரிய நிதி மோசடியாக கருதப்படும் ஏர்பஸ் ஊழல் வழக்கின் முக்கிய சந்தேக நபரான கபில சந்திரசேனவின் திடீர் மரணம் இலங்கையின் அரசியல் மற்றும் நீதித்துறை வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லுப்பட்டி பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தேகத்துக்குரிய வகையில் அவரது உடல் மீட்கப்பட்டிருப்பது இந்த மெகா ஊழல் வழக்கின் போக்கை மாற்றி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏர்பஸ் ஊழல் வழக்கில் அவரை மீண்டும் கைது செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதாரகம உத்தரவு பிறப்பித்து 24 மணி நேரத்துக்குள் இந்த மரணம் நிகழ்ந்துள்ளது. இது தற்செயலான காலப்பகுதி. பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. வழக்கின் பின்னணியில் உள்ள முக்கிய புள்ளிகளை பாதுகாக்க அவர் அமைதியாக்கப்பட்டாரா என்ற கேள்விகளை இலங்கையின் முன்னணி ஊடகங்கள் அதே நேரம் சமூக வலைத்தளங்களில் இது விவாதமாகவும் மாறியுள்ளது. ராயபக்ஷ குடும்பத்துடனான பிணைப்பு கபில சந்திரசேனவின் மீதான குற்றச்சாட்டுக்கள் வெறும் தனிநபர் சார்ந்த ஊழல் சார்ந்தவை அல்ல. 2011 முதல் 2015 வரையான காலப்பகுதியினுள் மஹிந்த ராயபக்ஷ ஆட்சியில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மற்றும் மிகின்லங்கா ஆகிய நிறுவனங்களின் தலைமை பதவிகளில் அவர் அமர்த்தப்பட்டதே அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் தான். பிரிட்டிஷ் நீதிமன்ற தீர்ப்பின்படி ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து கபில சந்திரசேனவின் மனைவியின் பெயரில் உள்ள பிசட் என்டர்பிரைஸ் நிறுவனத்துக்கு 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கைமாறியது உறுதி செய்யப்பட்டது. போதிய ஆட்சியாளர்களான ராயபக்ஷ குடும்பத்தினரின் நேரடி வழிகாட்டலின்றி இவ்வளவு பெரிய ஒப்பந்தத்தை ஒரு அதிகாரி மட்டும் செய்திருக்க முடியாது என குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிவித்திருந்தது. நீதிமன்ற உத்தரவும் கைது செய்யும் முயற்சியும் நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்ட வந்த இந்த வழக்கில் அண்மையில் புதிய சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து கபில சந்திரசேன மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணையின் போது அவர் வழங்கிய சில வாக்குமூலங்கள் ஆட்சியில் இருந்த முக்கிய பிரமுகர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியதாக சிங்கள ஊடகங்கள் அப்பொழுது செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே மரணமடைந்திருப்பது வழக்கின் முக்கிய சாட்சியங்கள் அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று பார்க்கப்படுகின்றது. அரசியல் மற்றும் சமூக ரீதியில் இதனுடைய தாக்கம் என்பது இலங்கையின் தேசிய சொத்துக்கள் சூறையாடிய பெரும் ஊழல் வழக்கின் முக்கிய சாட்சி அல்லது குற்றவாளி இவ்வாறு மரணமடைவது இது முதன்முறை அல்ல. இலங்கையின் முன்னணி ஊடகங்கள் இந்த மரணம் இலங்கையின் நீதித்துறை மற்றும் சர்வதேச ரீதியிலான நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியதென சுட்டிக்காட்டியுள்ளன. சாட்சியங்கள் மூடி மறைக்கும் ஒரு திட்டமிட்ட செயலா என்ற அளவில் இவருடைய மரணம் தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. கபில சந்திரசேனவின் மரணத்துடன் ஏர்பஸ் ஊழல் வழக்கு முடிவுக்கு வந்துவிடுமா? அவரது மனைவி பிரியங்கா நியமாலி விமலசேனிடம் உள்ள தகவல்கள் என்ன? 2 மில்லியன் டாலர் லஞ்ச பணத்தின் இறுதி பயனாளிகள் யார்? அரசியல் தலைமைகளின் தலையீடு குறித்து அவர் மறைத்து வைத்திருந்த ரகசியங்கள் என்ன? கபில சந்திரசேனவின் மரணம் என்பது ஒரு தனிநபரின் முடிவு மட்டுமல்ல, அது இலங்கை ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தின்
ஒரு இருண்ட வெளிப்பாடு. ஏர்பஸ் ஊழல் என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்த செயல். அதன் பின்னணியில் உள்ள உண்மையான மூளைகள் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய பொறுப்பு தற்பொழுதைய அரசாங்கத்திற்கும் நீதித்துறைக்கும் உள்ளது. கபில சந்திரசேனவின் உடல் மீதான பிரேத பரிசோதனை முடிவுகள் மற்றும் காவல்துறையினரின் மேலதிக விசாரணைகளோ இது கொலையா, தற்கொலையா அல்லது இயற்கையான மரணமா என்பதை உறுதிப்படுத்தும். இருப்பினும் மக்கள் மத்தியில் இது ஒரு அரசியல் ரீதியிலான மர்ம மரணம் என்றே பார்க்கப்படுகின்றது. இவருடைய மரணம் தொடர்பிலான உண்மையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இந்த மரணம் ஒரு கொலையா, தற்கொலையா அல்லது இரகசியங்களை பாதுகாப்பதற்கு மிரட்டப்பட்டு இவர் தற்கொலை செய்யப்பட்டாரா போன்ற அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் மட்டுமே இவருக்கு பின்னால் அல்லது இந்த ஊழலுக்கு பின்னால் இருந்த நபர்கள் யார் என்ற விடயங்கள் முழுமையாக தெரிய வரும். ஆகவே இவருடைய மரணம் என்பது ஒரு தனிப்பட்டவரின் மரணம் அல்ல, இது ஊழல் சார்ந்த ஒரு வழக்கின் முக்கிய சாட்சியாக இருக்கின்றார். ஆகவே இவர் கூறுகின்ற காரணங்கள் என்பன, இவர் கூறுகின்ற சாட்சியங்கள் என்பன இந்த நாட்டின் முன்னைய ஆட்சியாளர்கள் அதிகாரத்தின் உச்சங்கள் பலரை சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பாக அமையக்கூடியன. இதுபோலவே கடந்த காலங்களில் ஊழல் மற்றும் மோசடியுடன் தொடர்புடைய காவல்துறையினர் அல்லது முக்கிய அதிகாரிகள் பலர் தற்கொலை செய்து கொண்டதாகவோ அல்லது மர்மமான முறையில் விபத்துக்களில் சிக்கியதாகவோ செய்திகள் வெளியாகியுள்ளன. விசாரணை வலயம் கழுத்தை நெருங்கும் பொழுது பிணை கிடைப்பதற்கு பதில் பிணம் கிடைப்பது இலங்கையின் ஊழல் அரசியல் வரலாற்றில் வாடிக்கையாகிவிட்டது. முறையான ஒரு தொடர் நிகழ்வு இலங்கையின் ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது பின்வரும் 3 விடயங்கள் தொடர்ச்சியாக நடப்பதை நாம் அவதானிக்க முடியும். நீண்டகால தாமதம். வழக்குகள் பல வருடங்களாக விசாரணை நிலையிலேயே இருக்கும். அரசியல் பாதுகாப்பு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். முக்கிய தருணங்களில் மரணம். வழக்கின் தீர்ப்பு அல்லது முக்கிய கைதுகள் இடம்பெறும் போகும் நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபர் மர்மமாக மரணமடைவார். இதை நாம் திரைசேரி கொடுக்கல் வாங்கல் குறிப்பாக 2.5 மில்லியன் ரூபாய் ஆஸ்திரேலியாவுக்கு மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் தற்பொழுது திரைசேரியிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு அரசு அதிகாரி மர்மமான முறையில் மரணமடைந்திருந்தார். அது தற்கொலை என்று கூறப்படுகின்றது. எனினும் அது தொடர்பிலான மர்மங்கள் இருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்கள் வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல, மாறாக திட்டமிட்டு வெளியேறும் உக்தி என சமூக ஆர்வலர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். சர்வதேச ரீதியிலான பாதிப்பு. ஏர்பஸ் மோசடி என்பது சர்வதேச நீதிமன்றங்களால் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. கபில சந்திரசேனவின் மரணம் உலக அரங்கில் இலங்கையின் நீதித்துறையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும். லஞ்சம் கொடுத்த நிறுவனம் தண்டனை பெற்றுவிட்ட நிலையில் லஞ்சம் வாங்கிய நாட்டின் முக்கிய சாட்சி மர்மமாக மரணமடைவது உண்மையான குற்றவாளிகளை மறைக்கும் ஒரு முயற்சியாகவே சர்வதேச ஊடகங்களால் பார்க்கப்படும். புதைக்கப்படும் நீதியும் தேசத்தின் சொத்தும். மத்திய வங்கி பிணைமுறி முதல் ஏர்பஸ் ஊழல் வரை சூறையாடப்பட்டது மக்களின் வரிப்பணம். கபில சந்திரசேன போன்றவர்கள் அந்த சங்கிலியின் ஒரு கன்னி மட்டுமே. இவர்களின் மரணங்கள் மூலம் அந்த சங்கிலி அறுக்கப்படும் போது அதன் மறுமுனையில் உள்ள அதிகாரம் மிக்க அரசியல்வாதிகள் தப்பித்துக் கொள்கின்றார்கள். கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான முறையான மற்றும் சுதந்திரமான பிரேத பரிசோதனையும் விசாரணையும் மட்டுமே இது தற்கொலையா அல்லது திட்டமிட்ட நிழலுலக நடவடிக்கையா என்பதை வெளிப்படுத்தும். அதுவரை ஏர்பஸ் ஊழலின் உண்மையான குற்றவாளிகள் அதிகாரத்தின் நிழலில் பாதுகாப்பாகவே இருப்பார்கள். இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.